ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டுபவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஆன்மீக அரசமரியாதையுடன் இருப்பவர், தூய தனித்தன்மையில் கொண்டவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரே பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரே பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. கட்டுப்படுத்தும் சக்தி உடையவர், ஆளும் சக்தியின் ரூபமானவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒளிக்கோபுரமாக இருப்பவர், உலமையின் இல்லமாக இருப்பவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. உச்சகத்தையும் கொண்ட மாஸ்டர் இறைவன் போன்றவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. முழுமையாக தூயவர், முழுமையாக தெளிவானவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா. சாந்தி. ஃபரிஸ்தா அப்படிங்கிற 31 நாள் பட்டியனுடைய 27வது நாள், 27/1/2026. இன்றைக்கி ரிவைஸ் பண்ணக்கூடிய முரளி வந்து 18/1/1997. 18/1/1997 முரளியினுடைய தலைப்பு தன்னுடைய முகத்தின் மூலமாக பாபாவனுடைய குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர் தான். வெளிப்படுத்தும் போது தான் பாபாவனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிற வெற்றி முழக்கம் ஏற்படும். நம்ம வந்து சாந்தியிலிருந்து சுகத்துக்கு வந்துட்டோம். முதல்ல சாந்தி ஓம் சாந்தி பவனில் இருந்தோமா, இப்போ வந்து அங்கே வேலை நடக்கிறனால இப்போ சுகுதாமில் இருக்கிறோம். சுகுதாமில் வந்துட்டோமா, டைரெக்டாக சாந்தி தாமில் இருந்து சாந்தி ஓம் சாந்தி பவன்லேருந்து சுகுதாம் வந்துட்டோம். டென்ட்டில் உட்காந்துருக்குறோம் நம்ம. இப்போ 2 ஃபரிஸ்தாவும் இருக்குது. டென்ட்டோட பின்னாடி தெரியுது இல்லையா அவங்களுக்கு, ஃபரிஸ்தா ஃபரிஸ்தா பிபி ஊற்றிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது வெற்றி முழக்கம். இது 18ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் உள்ள முரளி. இப்போ நமக்கு 18 கடந்து போச்சு. இந்த முரளியிலிருந்து 3 ஃபரிஸ்தாவனுடைய பாயிண்ட் நம்ம எடுத்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கருணை உள்ளம் உடையவரே ஃபரிஸ்தா, இன்னொன்று மாஸ்டர் கிருபை உடையவரே ஃபரிஸ்தா. ரெண்டாவது வந்து 3 சர்டிஃபிகேட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. இதில் விஸ்தாரமாக பாபா சொன்னார் 3 சர்டிஃபிகேட். முதல்ல தனக்கு தானே சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ரெண்டாவது பாபாட்ட, மூணாவது நம்மளுடைய பரிவாரம் குடும்பம் தெய்வீக பரிவாரத்துக்கிட்ட வாங்கணும். அடுத்தது 3வது ஃபரிஸ்தா அப்படின்னா ஜீவன் முக்தி ஸ்திதி யார் அடைகிறாங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. பாபா முரளியில் வந்து ஜீவன் முக்தி நிலைக்காக நிறைய பாயிண்ட்ஸ் இன்றைக்கி சொல்லியிருக்காரு. முதல்ல நம்ம பார்க்கலாம், ஃபரிஸ்தா அப்படின்னா கருணை உள்ளம் உடையவர், ரஹம்தில். பாபா வந்து முரளியில் சொன்னார் ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது 2 சபையை பார்த்துட்டு இருக்கிறார் பாபா. ஒன்று சகாரி சபை, இன்னொன்று ஆகாரி சபை. ஆகாரி சபை வந்து சூட்சுமோதனத்தில் அது ரொம்ப விசாலமான சபை. சாகாரத்தில் வந்து சின்ன சபை தானே. பாபா வந்து சொன்னாங்க, பாபாவுக்கு ரொம்ப ஆசை, அதாவது தன்னுடைய முகத்தின் மூலமாக ஒவ்வொரு குழந்தைகளும் பாபாவுடைய குணங்களை வெளிப்படுத்தணும். அவங்க முகத்தை பார்த்தா தெரியணும் பாபாவுடைய குணம். இது பிரம்மா பாபாவுடைய விருப்பம்.
நம்ம எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குது இல்லையா? அதனால் பாபா ஒரு ஆசையை வச்சுட்டாரு, ஆசைப்படுறாரு. பாபா என்ன ஆசைப்படுறாரு? தன்னுடைய முகத்தின்பமாக ஒவ்வொரு குழந்தைங்களும் பாபாவுடைய குணங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு. நம்மளை பார்த்தா பாபா தான் தெரியணும், நம்ம தெரியக்கூடாது. இதுதான் பாபாவுடைய ஆசை. அதாவது பாபா குழந்தை ஆயிட்டாங்க, முதல் ஸ்டெப் எடுத்தாச்சு, வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க மனசில் உங்களை பார்த்தோன்னே தோணணும், நம்மளும் இதே மாதிரி ஆகணும் அப்படின்னு. ஆனால் அந்த விஷயம் இது வரைக்கும் வரல. என்னைக்கு இந்த ஒரு விஷயத்தில் இந்த 2 ஸ்டெப்பும் வந்துடுமோ அப்போ தான் இறுதி நேரம் வந்துடும். பாபா பிரத்யட்சம் ஆயிடுவார். இப்போ சகயோகிகளாக இருக்காங்கள நிறைய பேர் பாபா கூட வீட்டில். அதாவது ஞானத்துக்கு வர மாட்டாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க சகயோகிகளாக, உதவியாளர்களாக, ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவங்களாக ஆயிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க மனசில் வரணும், நம்மளும் இதே போல் ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் இதை அடையணும் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் அடையணும்னு அவங்களுக்கு என்ன இல்லை. அது அந்த மாதிரி அவங்க ஆகும் பொழுது தான் பாபா வெளிப்படுவார். கருணை உள்ள மறுக்கிறதா, கருணை வருதா, அவங்களுக்கு இரக்கம் வருதா அவ கேட்குறாங்க. அதாவது நான் ஆயிட்டேன், ஆனால் மற்றவங்களுக்கு மேலே எனக்கு கருணை வரல. பாபா சொல்கிறான், நீ அதிகாரி ஆயிட்டீங்க, மாஸ்டர் ரஹம்தில், மாஸ்டர் கருணை உள்ள உடையவர், மாஸ்டர் இரக்க குணம் உடையவர் ஆயிட்டீங்க. ஆனால் உங்களுக்குள்ள சுபாவனை, சுப காமனை வரணும். எல்லா ஆத்மாக்களும் பாபாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரிகளாக ஆகட்டும். நிரந்தரமாக உங்களுக்குள்ள சுபபாவனை, சுபகாமனை ஓடிட்டுருக்கணும். அதனால் எனக்கு சிந்தனை ஓடிச்சு, நமக்குள்ளே ஏன் இப்படி கருணை வரமாட்டேங்குது அப்படின்னு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன் நம்ம மறந்துடுறோம்? எப்போ கருணை வரும் அப்படின்னா, எப்போ நமக்கு இந்த நினைவு இருக்குது, நான் யார் அப்படிங்கிற நினைவு இருக்குது. உண்மையிலே பார்த்திங்கன்னா நம்ம யாருங்கிறத நம்ம மறந்துடுறோம். அதுதான் முக்கியம், பெரிய மறதி. நம்ம யார், நமக்கு பாபா என்ன டைட்டில் கொடுத்துருக்காரு, எவ்வளோ நல்ல நல்ல சொமான் கொடுத்துருக்காரு, இந்த ஸ்மிருதியில் நம்ம எப்போ இருக்கிறோமோ அப்போ தான் நமக்கு உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்கள் மீதும் கருணை வரும். சொமானங்களுடைய நினைவில் நமக்கு எவ்வளோக்களோ இருக்கிறோமோ அவ்வளோக்களோ எல்லார் மீதும் கருணை நமக்குள்ளேருந்து உற்பத்தி ஆகும். அதனால் ஒரு தடவை என்னுடைய பர்சனல் அனுபவம், ஜாப் பண்ணிகிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டிங்கில் இருந்தோம். அப்போ எதிரில் உள்ள ஒருத்தர் பயங்கரமாக திட்டிகிட்டே இருந்தார். தப்பு எங்களோடது இல்லை, கம்பெனியோடது தான். ஆக்சுவலி என் மேலே திட்டிகிட்டே இருந்தார். நான் எனக்கு தோணுச்சு, பாவம் இந்த ஆத்மா, இவங்களுக்கு அந்த கருணை உள்ளத்தோடு பார்த்துட்டு இருந்தேன், எவ்வளோ கஷ்டம் இருக்குது, இது சரியாகட்டும் அப்படின்ட்டுருக்கிற மாதிரி பார்த்துட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னா கூப்பிட்றாரு, ஃபோன் அடிச்சு, நீங்கள் வாங்க. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. இல்லை வாங்க தயவு செஞ்சு வாங்கணுன்னா என்னாச்சுன்னு போனால் அவர் சுட்டுருவேன், துப்பாக்கி சுட்டுருவேன், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். அவங்க கேங்ஸ்டர்ஸு. அப்போ போனோன்னு சொல்கிறாரு, இன்றைக்கி இது வரைக்கும் நான் இத்தனை பேரை திட்டிருக்கேன், இப்போ இன்றைக்கி நான் உங்களை திட்டினோடனே எனக்கு இதயமே வெடிக்கிற மாதிரி இருக்குது, என்ன மந்திரம் பண்ணீங்க, ப்ளீஸ் மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு கெஞ்சினார். நான் சொன்னேன், நாங்கள் மெடிடேஷன் பண்ணுறோம், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்தீங்க, நான் என்கிட்ட இருந்ததை கொடுத்தேன், நாங்கள் என்ன மெடிடேஷன் பண்ணோமோ அதை உங்களுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணேன், காசு கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நானும் மெடிடேஷன் கற்றுக்கணும், ப்ளீஸ் கற்றுக் கொடுங்க அப்படின்னாரு. பின்னாடியே என்னை விடலை அவர், மெடிடேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு. அப்புறம் நான் சென்டரோட அட்ரஸ் கொடுத்தேன், அது பக்கத்தில் தான் இருந்தது. அவர் போய் அப்புறம் அட்டன் பண்ணார். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அவருடைய ஸ்டோரி சொன்னோன்னே நான் பயந்துட்டேன். இவ்வளோ பாப்பா இவ்வளோ பயங்கரமான ஆள், கேங்ஸ்டர், அவங்க வெட்டு குத்தி தான் அவங்களுக்கு வேலையே. அப்புறம் பார்த்தா அவர் மொத்தமாக குழந்தை ஆகிட்டார். எப்போ நம்ம கருணை உள்ள நமக்குள்ளே வரணும் வருதோ அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. நமக்கு தெரியறதில்ல, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது மற்றவங்களுடைய கல்லான இதயத்தை கூட கரைச்சிரும். அது நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். அதனால் நிறைய தடவை இந்த மாதிரி ஆயிருக்கு. நான் ப்ராக்டிஸ் பண்ணதில்லை. அன்றைக்கி திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அன்றைக்கி முரளியில் கூட வந்திருந்தது. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதனுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹை லெவலில் கிடச்சிது. அதனால் பாபா ஃபஸ்ட்டு கருணை உள்ள உடையவங்களாக மாறுறதுக்காக சொன்னார். ஃபஸ்ட்டு எப்போ நம்ம கருணை உள்ள உடையவங்களாக மாறுவோமோ நம்மக்கிட்ட சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ அது எல்லாமே இல்லாமல் போயிடும். இப்போ நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 3 சர்டிஃபிகேட் பாபா சொல்கிறாரு முரளியில். ஒன்று தன்னுடைய சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பாபாவுடைய சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பரிவாரத்தினுடைய சர்டிஃபிகேட்டு. அதாவது திருப்தியினுடைய சர்டிஃபிகேட். நான் திருப்தியாக இருக்கணும், பாபாவிட்டிருந்து திருப்தி சர்டிஃபிகேட் கிடைக்கணும்,
மூணாவது நம்மளை சுற்றி உள்ள எல்லா ஃபேமிலி, பிகே ஃபேமிலி, நான் பிகே ஃபேமிலி எல்லோரும் திருப்தியினுடைய சர்டிஃபிகேட் நமக்கு கொடுக்கணும். பார்க்க போனால் நமக்கு எப்போ சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்னா, நம்ம எப்போ ஸ்ரீமத் படி நடக்கிறோமோ அப்போ தான் நம்மளே சர்டிஃபிகேட் கொடுக்க நமக்கு தோணும். நமக்கு என்ன விருப்பம் இருக்குதோ அது நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு திருப்தியாக இருக்கும். நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அது நடக்கலை அப்படின்னா எனக்கு திருப்தி இருக்காது இல்லையா? அதனால் ஒரு நாள் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது நம்ம யோசிக்கிறோம் இப்படி இருக்கணும் அப்படின்னு, ஆனால் அது இருக்க முடியலை. ஏன்? எனக்கு என்ன இன்றைக்கி ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னா, அதை நான் யோசித்து பார்த்ததில்ல. அதாவது நம்மளுடைய இந்த உலகம் ஒரு கும்பச் மாதிரி. நம்மளுடைய அந்த கர்மம் அப்படிங்கிற ஒரு சப்தம் அந்த கும்பச்சில் போய் மோதி அது நம்மளை நோக்கி ரிட்டன் வந்துட்டுருக்கு. இல்லைன்னா பூமாரங் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாழ்க்கை ஒரு பூமாரங் வட்டு மாதிரி. அதை தூக்கி வீசும்போது அது நம்மளை நோக்கி மறுபடியும் வருது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் செஞ்சுருந்தோமோ அது அங்கே போய் மோதி நம்ம மேலே இப்போ ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஒன்றும் தப்பும் பண்ணல, ஆனால் நமக்கு கிடைச்சிட்ருக்கு, யார்கிட்ட இருந்தோ நமக்கு வந்துட்டுருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே செஞ்சதனுடைய ரிசல்ட்டு இல்லை பலன் கிடச்சிட்ருக்கு. வேறு ஒரு ப்ராப்ளம்ஸ் இல்லை, ஏற்கனவே பண்ணி வச்சது அது அதனுடைய பலன் கிடச்சிட்ருக்கு, அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவங்களுடைய சுமைகள் தான் நம்மளை திருப்தியாக இருக்க விட மாட்டேங்குது. இது ஒரு கும்பச் மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, சின்னது கூட இல்லை. அதில் போனது அப்படி ரிட்டன் ஆகி எதிரொலிக்குது, அவ்வளோதான். அதாவது நம்ம செய்கிறது இல்லை, ஆனால் வந்துட்டுருக்கு. அது என்ன பண்ண முடியும்? மன்னிப்பு அப்போ வாங்கணும், மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்குறதுனால நேரம் நிறைய சுமைகள் குறைஞ்சிடும். மன்னிப்பு கேட்குறதுனால மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிரும். நம்மளுடைய உயர்ந்த ஸ்திதியில் இருந்துட்டு, நான் யார் அப்படிங்கிற உயர்ந்த நிலையில் இருந்துட்டு அப்புறம் நம்ம மன்னிப்பு கேட்கணும். நான் யார்? நான் பகவானுடைய குழந்தை. பகவான் எனக்கு ரொம்ப நிறைய பொறுப்பு கொடுத்துருக்குறாரு, நிறைய குணங்கள் கொடுத்துருக்காரு, நிறைய கலைகள் கொடுத்துருக்குறாரு, நிறைய ஆனால் பரமாத்மா நிறைய கொடுத்தாரு. ஆனால் நிறைய இடத்துல நான் நிறைய தடவை அதை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறேன். அதனால் ஏதோ ஆத்மாக்களுக்கு துக்கம் கிடச்சிருக்கு, அது ரிஃப்ளெக்ட் ஆகி என் பக்கம் வந்துட்டுருக்குது. அது என்னுடைய வழியில் இப்போ தடை கற்களாக நின்றுட்டுருக்கு. அதனால் ஒரு நிமிஷத்துக்காக நம்ம இப்போ கண்களை மூடி நம்ம தியானம் பண்ணலாம். நான் ஃபரிஸ்தாவாக இருக்கிறேன், பகவானுடைய குழந்தையாக இருக்கிறேன், ஸ்ரேஷ்ட ஆத்மாவாக இருக்கிறேன், விசேஷமான ஆத்மாவாக இருக்கிறேன். பகவான் என்னை நிறைய சக்திகளால் குணங்களால் நிறைச்சிருக்கிறாரு. நான் சில வேளைகளில் என்னுடைய சக்திகளையும் என்னுடைய குணங்களையும் என்னுடைய இளமை பருவத்தின் அந்த உற்சாகத்தில் ஏதோ நிறைய தவறுகள் பண்ணியிருக்கிறேன். பாபாவால் கொடுக்கப்பட்ட பொருட்களை அதை விகாரத்தின் வசமாகி பரவசத்தினால அபிமானத்தின் வசத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் நான் அதை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறேன். நான் இதயபூர்வமாக ஃபீல் பண்ணுறேன், பாபா நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இயற்கையின் 5 தத்துவங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அனைத்து பிராணிகளின் அதாவது அந்த ஆத்மாக்கள்கிட்ட நான் இதயபூர்வமாக மன்னிப்பை வேண்டுகிறேன். என்னை மன்னியுங்கள், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நான் அறிந்தும் அறியாமலும் ஏதோ ஒரு துக்கம் கொடுத்துருக்குறேன், வலி கொடுத்துருக்குறேன். என்னை மன்னியுங்கள், மன்னித்து அருளுங்கள். ஓம் சாந்தி. எப்போ நம்ம மன்னிப்பு கேட்குறோமோ அப்போ நமக்குள்ளே இருக்க மனதினுடைய சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கரைய ஆரம்பிக்குது. பாபாவும் ஹெல்ப் பண்ணுறாரு. இதயபூர்வமாக நமக்கு எப்போ உணர்வு ஏற்படுதோ அது இதயபூர்வமாக இந்த காரியத்தை செய்யலை, இதயத்துலேருந்து நமக்கு வருது. நான் மன்னிப்பு கேட்கணும், இல்லை மற்றவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு தோணும்போது நம்ம அது செய்கிறோம் அப்படின்னா அது உண்மையிலேயே அங்கே ஒர்க் பண்ணும். அப்புறம் நம்ம என்ன விரும்புகிறோம், பாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரோ அதை அதன்படி நம்ம முழு ரீதியில் அங்கே நடக்கிறதுக்கு நமக்கு அது ஒத்துழைக்கும். அது ஹெல்ப் பண்ணுது.
அதனால் தடைகளை தகர்த்தெறிய இன்னொரு மெத்தட் இருக்குது. கடந்த கால பாவங்களுடைய இந்த தடைகளை. யோகா நல்லா வர்றதில்லை, படிப்பில் மனசு ஒழுங்காக ஈடுபட மாட்டேங்குது, அதாவது நம்ம பாபாவுடைய ஞானத்தில் ஏதோ ஒன்றில் நமக்கு பிடிக்கவே இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது, அது ஏதாவது வேறு ஏதோ வருது அப்படின்னு நமக்கு அது தானாகவே வருது அப்படின்னு நமக்கு தோணுது. அப்பொழுது நீங்கள் பாபாவுக்கு அப்போ போகு வைங்க. ரொம்ப நல்ல ஒரு சூப்பர் மெத்தட் இது. போகுனா சும்மா ஒரு பாட்டுக்கு 2 பாட்டுக்கு அப்படி இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் போகவே வச்சிடலாம். அதாவது ஒரு அரை மணி நேரம் யோகா போகு வைக்கிற யோகாவாகவே மாறிடணும். அதாவது யோகா முதல்ல நமக்கு கனெக்ட் ஆகாமல் இருந்தது, ஆனால் அரை மணி நேரம் நம்ம அதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம் யோகத்தில். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு டேபிள் எடுக்கிறேன், சூப்பரான பறக்கக்கூடிய ஒரு டேபிள் எனக்கு கிடைக்குது, அதை நான் செட் பண்ணுறேன், இப்போ மனசுக்குள்ளே நினைக்கிறோம். அப்புறம் அழகான கோல்டு, சில்வர், டைமண்டாலான ஒரு பிளேட் கிடைக்குது, அதை எடுக்கிறேன். அதில் பல வகையான நிறைய வெரைட்டி நான் சமைக்கிறேன் பாபாவுக்கு. ஸ்தூலமாக நம்ம சமைக்க முடியாது அதிகமாக, நிறைய சமைக்கிறேன் வெரைட்டியாக. ஒரு 400 வெரைட்டி சமைச்சு அப்படியே அழகழகாக சின்ன சின்ன டப்பா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது கூட ஆட்டோமேட்டிக் லாக், ஆட்டோமேட்டிக் ஓப்பன், அந்த மாதிரி டப்பா செட் பண்ணுறேன். ஃபேன்சி ஸ்டோரில் வச்சுருக்க மாதிரி அப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் அப்படி தெரியுது டிஸ்பிளேயில். அது அழகான ஒரு மூடி இருக்குது மொத்தமாக, அதுவும் ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் அண்டு ஆட்டோமேட்டிக் ஓப்பன். அதுக்கு மேலே அழகான ஒரு கிளாத்து. அப்புறம் நான் செட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு இப்போ சூட்சும உடம்பு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா ட்ராவல் பண்ண போகிறேன், அதனால் இந்த உடம்பை விட்டுட்டு சூட்சும உடம்பு எடுக்கிறேன். இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த பாபாவுக்காக வச்சுருந்த அந்த செட்டும் என் கூட ட்ராவல் பண்ணுது. அப்படி பறக்க ஆட்டோமேட்டிக்காக பறக்குது. நான் பிடிக்கவும் இல்லை, நான் கையில் வச்சுக்கவும் இல்லை, சுமையாக இருக்கும்ல கை, அதனால் ஆட்டோமேட்டிக்கு என் கூட அது ட்ராவல் பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக. நான் போகிறேன், அதுவும் வருது. நான் இந்த பூமியை தாண்டின உடனே சூட்சும லோகம் வந்துருச்சுல, அதனால் அந்த பாக்ஸ் நம்ம என்ன ஃபுட்டு கொண்டு போனோமோ அது சூட்சுமமாக மாறிடுச்சு. அது வரைக்கும் தான் அந்த ஸ்தூலமான சாப்பாடுனுடைய அதுக்கு ஒரு சூட்சுமமான சாப்பாடு மாறிடுச்சு, சூட்சுமானது. அங்கே போகிறேன், அங்கே போனால் நிறைய கியூ, ஏகப்பட்ட கியூ. அதில் நான் நிற்கிறேன் கியூவில். அது கூட ஆட்டோமேட்டிக், நம்ம நடக்க வேண்டாம், அது மூவ் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தராக உள்ளே போகிறாங்க. அப்புறம் பாபா நிறைய தூரம் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. பாபா அங்கே உட்காந்துருக்கிறாரு உள்ளுக்குள்ளே. ஒரு அழகான ஒரு ரூம், சூப்பரான ஒரு ரூம் இருக்குது. அதுவும் ஆட்டோமேட்டிக் ஓப்பன், ஆட்டோமேட்டிக் க்ளோஸு, ஆட்டோமேட்டிக் என்ட்ரி, நெக்ஸ்ட் அப்படின்னு டொக்கன் வர மாதிரி நெக்ஸ்ட்டு. நான் அங்கே ஒரு பெரிய ஒரு இது இருந்தது. எப்படி ஏர்போர்ட்லேருந்து இறங்கினோடனே நமக்கு சுல்கேஸ் அப்படி ரொட்டேட் ஆகி வரும்ல, நம்ம எடுத்துக்கணும் அதுலேருந்து. அதே மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் மிஷின் இருக்குது, அதில் நான் என்னுடைய போக வைக்கிறேன். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வைக்கிறேன், அது அப்படி போயிடுது அங்கே உள்ளே போய். அப்புறம் என்னுடைய பேர் வந்தோடனே எனக்கு அழைப்பு வருது, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. அப்போ நான் போகிறேன். அங்கே போனால் பாபா உட்காந்துருக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்காக நான் போகிறதுனால என்னுடைய போகு பாபா முன்னாடி இருக்குது. அதுக்கான ஸ்பூனு அங்கேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அப்புறம் நான் ஒன்று ஒன்றா பாபாவுக்கு கொடுக்குறேன், பாபாவும் எனக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசித்து அரை மணி நேரம் அந்த சீனை இப்படி க்ரியேட் பண்ணி நினச்சிங்கன்னா அரை மணி நேரம் நீங்கள் வதன சூட்சும வதனத்தில் பரிசுத்த ஸ்வரூபத்தில் இருப்பீங்க. இன்னும் நிறைய டீட்டெயிலாக போகலாம். அதே மாதிரி நான் இப்போ பாபாவுக்கு போக கொடுத்தாச்சு. பாபா ஓகே குழந்தை நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. நானும் கிளம்புறேன். என்னுடைய பாக்ஸு ஆட்டோமேட்டிக்காக அங்கே லாக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டெலிவரியில் லாக் ஆகிடுச்சு. அப்புறம் நான் இந்த பக்கம் வேறு ஒரு வழியாக போயிடுறேன். அங்கே போனோன்னே என்னுடைய வண்டி அங்கே ரெடியாக இருக்குது, பறக்கும் விமானம் மாதிரி. அதில் அந்த நான் கொண்டு போன பிளேட் செட் வந்துருச்சு. அப்புறம் நான் போகிறதுக்கான வழி வந்துருச்சு. ரன்வே மாதிரி, எப்படி ஃப்ளைட் போகிறதுக்கு ரன்வே இருக்குது அதே மாதிரி ரன்வே இருக்குது. அந்த வழியாக நான் பறந்து அந்த சாப்பாடு அந்த செட்டோட பறந்து கீழே வந்துட்டேன். அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான சீனாக இருக்கா. இந்த மாதிரி நினச்சி பாருங்கள். இன்னும் டீட்டெயிலாக நினச்சி பார்க்கலாம். இது என்னுடைய கற்பனை, என்னுடைய ஒரு இமேஜினேஷன். நீங்கள் இன்னும் டீப்பாக இதை வச்சு நீங்கள் எல்லாருமே க்ரியேட்டர்ஸ் தான், எல்லாருக்குமே க்ரியேட்டிங் பவர் இருக்குது, பாபா கொடுத்துருக்காரு. ஜஸ்ட்டு என்னோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணேன். பாட்டு பாடிச்சு நான் போகு வச்சேன் வந்துட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டீட்டெயிலாக நமக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் அரை மணி நேரம். ஏன்னா இந்த போகு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். யாரெல்லாம் போகு வைக்கிறீங்களோ அந்த ஒரு யோகா ஹை லெவல் யோகா அப்படி தானே. நம்ம நார்மலாக
ஃபுல் டேயில் யாரெல்லாம் போக வைக்கிறாங்க, டெய்லி சமைச்சு பாபாவுக்கு போக வைக்கிறாங்க, பாபா சென்ட்ரலையாக இருந்தாலும் சரி வீட்லையாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான சூழ்நிலையை வீட்டில் உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ அவங்க வீட்டில் போக வைக்கிறாங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, நானே அனுபவம் பண்ணியிருக்கேன். போக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஹை லெவல் டக்குன்னு நமக்கு யோகா கனெக்ட் ஆகுது. மற்ற நேரத்தில்னா நான் ஆத்மா யோசிக்கணும், இது டக்குன்னு ஒரு சூட்சும சரீரத்தை டக்குன்னு நம்ம மாட்டிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உடனே நான் போக எடுத்துட்டு மேலே போனேன், சூட்சும டக்குன்னு எல்லாம் வந்துடும். அதனால் நல்ல யோகாவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த போக வைக்கிற ஒரு மெத்தடு. நமக்கு அந்த நேரத்தில் பாபா மேலே இருக்க அன்பை நம்ம எமர்ஜி பண்ண முடியுது இந்த மாதிரியான ஒரு போகு மெத்தடில். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசு ரொம்ப நேரம் அந்த சதோப்பிரதான ஸ்திதியில் இருக்கிறதுனால நமக்கு லேசான தன்மையும் ஃபீல் ஆகும். பாருங்கள், 4-5 நாள் கண்டினியூவாக இதேமாரி பண்ணும்போது அப்புறம் நமக்குள்ள இருக்கக்கூடிய மனசுமைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தானாகவே இல்லாமல் போயிடும். நம்ம நார்மலாக பாபாவுடைய அன்பு நம்ம கூட நேச்சுரலாகவே கனெக்ட் ஆகிடுவோம். நம்ம இந்த பாபா சொல்லியிருக்காரு பிரம்மா போஜனத்தின் மூலமாக இதயம் சுத்தமாகுது அப்படின்ட்டு. இதுதான் பாபாவுக்கு பிரம்மா போஜனம் நம்ம ஊட்டி விட்றோம் அப்படின்னா நமக்கு இதயம் சுத்தமாகிடுது. யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுடைய இதயமும் சுத்தமாகுது, மனசும் சாந்தி ஆயிடுது. அதனால் இந்த 2 விஷயம் நீங்கள் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது 3வது, பாபா மூலமாக திருப்தியினுடைய சர்டிஃபிகேட் வாங்குறது. பாபா நமக்கு எப்போவுமே சர்டிஃபிகேட் கொடுத்துருவாரு நமக்கு, ஏன்னா நிறைய கொடுத்துருக்குறாரு எல்லாருக்கும். அவர் யாரும் வஞ்சம் வைக்கிறதில்ல, வித்தியாசம்லாம் பார்க்குறதில்ல. எல்லாருக்கும் பாபா கொடுத்துருக்குறாரு, எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்குறாரு. பாபா சொல்கிறாங்க பரிவாரத்தின் மூலமாக. அடுத்தது 3வது, குடும்பத்தில் பிகே ஃபேமிலி, நான் பிகே ஃபேமிலி அங்கே இருக்கிறோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து திருப்தியினுடைய சர்டிஃபிகேட் கிடைக்கணும். அதில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அங்கே தான் வருது. இதுக்காக முரளியில் பாபா சொல்கிறாரு ரெக்கார்டு கொடுங்க, ரெக்கார்டு வாங்கிக்கங்க, மரியாதை கொடுங்க, மரியாதை வாங்குங்க. இன்றைய முக்கியமான மெயின் ஸ்லோகன் அதுதான் இந்த வாணியில். இன்றைய சாகார முரளியினுடைய ஸ்லோகனும் அதுதான். அப்படியா? இன்றைக்கி சாகார முரளியினுடைய ஸ்லோகன் மரியாதை கொடுப்பது தான் மரியாதை எடுப்பதாகும். மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும். எப்போ நீங்கள் கொடுப்பீங்களோ அப்போ தான் கிடைக்கும். பாபா சொல்கிறாங்க இந்த சங்கமயுகத்தில் உங்களை எத்தனை பேர் மதிப்பாங்களோ, உங்களுக்கு யார் மதிப்பு கொடுப்பாங்களோ அவங்க தான் துவாபர யுகத்தில் பக்தர்களாக வருவாங்க. இல்லையா? நம்மளை யார் பிடிச்சிருக்கோ அவங்க தானே நம்மளை வணங்குவாங்க. பிடிக்காதவங்க யாரை வணங்குவாங்களா? வணங்க மாட்டாங்க. அதனால தான் சிவனுக்கும் விஷ்ணு பக்தர்களுக்கும் ஃபைட் வந்ததாக காட்டுறாங்களா? ஏன்னா அவங்களுக்கு இவங்க பிடிக்காது, இவங்களுக்கு அவரை பிடிக்காது. இந்த மாதிரி யார் எவ்வளோ ரெஸ்பெக்ட் எத்தனை பேர் உங்கள் மேலே வச்சுருக்காங்களோ அவங்க தான் துவாபரயுகத்தில் போய் பக்தர்களாக மாறுவாங்க. இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அங்கேயும் போய் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க பூஜை ரூபத்தில். இதில் பாபா சூப்பரான ஒரு விஷயம் சொன்னார். பிரம்மா பாபாவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது, நிறைய குழந்தைங்க இருந்தாங்க, அவங்களுடைய அவகுணங்கள் வெளியில் தெரிஞ்சுது அப்படி அப்பட்டமாக. ஆனால் பாபா அதெல்லாம் கண்டுக்கலை, அவங்களுக்கு அன்பு கொடுத்தார். அவ்வளோ அன்பு கொடுத்தாரு பாபா, அவங்க மாற்றம் அடைஞ்சிட்டாங்க தானாகவே. அதனால் பாபா சொல்கிறாரு கருணையினுடைய அந்த உணர்வு இருக்கணும் எப்போவுமே. நம்மளை சுற்றி பிராமணர்கள் தான் இருக்காங்க, நமக்கு இன்னொரு பிராமணன்ட்டு அப்படி தெரிஞ்சு போயிடுது, அவங்களுடைய அவகுணம் தெரிஞ்சு போயிடுது. இந்த முறையில் பாபா சொல்கிறாங்க எப்போ 2 மாதம் வரைக்கும் வீணான விஷயங்கள் விடுபட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு நான் பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்குள்ளே எப்போ கருணை அங்கேருந்து அப்படி உதயமாகுதோ, இவங்க பரவசத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம அந்த சமஸ்காரங்களை மாற்றிக்கல அப்படின்னா 63 ஜென்மங்கள் என்ன ஆகும்? 63 ஜென்மம் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கோம் அவங்க துவாபர கலியுகத்தில். அதனால் கருணை உள்ளம் வரும்போது அப்படின்னா அவங்களுடைய நெகட்டிவ் நமக்குள்ளே ஓடுறது ஃபுல் ஸ்டாப் ஆயிடுது. ஏன், எதுக்கு, எப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் அங்கே இல்லாமல் போயிடுது. அடுத்தது 3வது ஃபரிஸ்தா என்றால் ஜீவன் முக்தி ஸ்திதி. லாஸ்ட்டில் தான் ஜீவன் முக்தி ஸ்திதி அப்படி கிடையாது, இப்போலேருந்தே ஜீவன் முக்தி. சங்கமேகம் ஜீவன் முக்தியில் ஒன்று வருதில்ல, 21 ஜென்மத்தில் இதுவும் ஒரு ஜீவன் முக்தி ஜென்மம். அதனால் இப்போலேருந்தே ஜீவன் முக்தி ஸ்திதி நமக்குள்ளே வரணும். எவ்வளோ நேரம் நம்ம சுயராஜ்ய அதிகாரியாக அந்த ஜீவன் முக்தி ஸ்திதி சுயராஜ்ய அதிகாரியாக இருப்போமோ அந்த அளவுக்கு நம்ம அங்கே போய் ஜீவன் முக்தியில் போய் நம்ம அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் ஜீவன் முக்தி ஸ்திதி. எவ்வளோ இந்த தேகத்தினுடைய நினைவில், தேகத்தினுடைய உணர்வில் விடுபட்டு இருக்கிறோமோ, முக்தி அடைஞ்சிருக்கிறோமோ, அந்த எவ்வளோக்குள்ள முக்தியோ அந்த அளவுக்கு ஜீவன் முக்தி அனுபவமாகும். ஜீவன் முக்தினா சத்தியுகத்தினுடைய சமஸ்காரம், மகிழ்ச்சி, சந்தோஷம். வாழ்க்கையில் தான் இருக்கிறோம், இருந்துட்டு தான் இருக்கிறோம், ஆனாலும் அதுலேருந்து முக்தி அடைஞ்ச உணர்வு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் அது. அதனால் இப்போலேருந்தே நம்ம ஜீவன் முக்தி ஸ்திதியை பிராப்தம் செய்ய வேண்டும். அநேக விதமான பந்தனங்கள் இருக்குது. பாபா முரளியில் சொல்கிறாரு, உங்கள்ட்ட லிஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் ஊர்பட்ட லிஸ்ட் எடுத்துருவீங்க, அவ்வளோ லிஸ்ட் இருக்குது விஷயங்கள்.
கிளாஸ் எடுங்கன்னு சொன்னால் பெரிய கிளாஸ் எடுத்துருவீங்க குழந்தைங்க, எவ்வளோ இன்டெலிஜென்ட்டான குழந்தைங்க அப்படிங்கிறார் பாபா. ஆனால் எல்லாத்தோட ரொம்ப மெயினான பந்தனம் எது? தேகத்தினுடைய பந்தனம், உடல் உணர்வினுடைய பந்தனம். பாபா சொன்னாங்க, இந்த பந்தனத்தை தான் முதல்ல பிரம்மா பாபா உடைத்தெறிந்தார். ஏன்னா இது 18 ஜனவரியினுடைய முரளிங்கிறனால பிரம்மா பாபாவுடைய விஷயங்களையும் சொல்லுவார் இல்லையா. முரளி ஃபுல்லாகவே பிரம்மா பாபாவும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார், அவருடைய விஷயங்கள் தான் ஓடிட்டு இருந்தது. சிவ பாபா முரளியில் என்ன சொன்னார்னா, பிரம்மா பாபா சிவத்துல எல்லாம் எழுதி கரியை வச்சு எழுதி நான் ஆத்மான்னு பக்கா பண்ணார். நான் ஆத்மா, யசோதா ஆத்மா, நாராயணன் ஆத்மா, முழு ஃபேமிலியில் இருக்கிற யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும், ஏன்னா ஒரு பெரிய ஃபேமிலி, எல்லாத்தையும் ஆத்மான்னு எழுதினார். அப்புறம் டைரி கூட எழுதினார், டைரி ஃபுல்லாக. பாபா என்ன சொல்கிறாரு, இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ்லேயே நீங்கள் கச்சாவாக இருக்கிறீங்க, பக்காவாக இல்லை. அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னத்தை போகிறது, என்னத்தை சொல்ல. ஃபஸ்ட்டு பாடமே கச்சா, ஏபிசிடியே தெரில, எப்படி இசட் வரைக்கும் எப்படி போகிறதுண்ணா. ஏபிசிடியே ஒழுங்காக இல்லை, இசட்டுக்கு வந்துட்டீங்க, XYZ பாபா சொல்கிறார். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நான் கேட்குறேன், நீங்கள் யாருன்னு சொன்னேன், என்ன சொல்லுவீங்க? நம்ம காட்லி ஸ்டூடெண்ட். இந்த நேரத்தில் நம்ம ஸ்டூடெண்ட்டு தானே, காட்லி ஸ்டூடெண்ட்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. நான் ஆத்மா காட்லி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், நான் ஆத்மா இறை மாணவனாக இருக்கிறேன், நான் ஆத்மா பாபாவுடைய குழந்தையாக இருக்கிறேன், நான் ஆத்மா அந்த காரியம் செஞ்சிட்ருக்கிறேன். அந்த மாதிரி மேலோட்டமாக நினைவுகள் மேலெழுந்த நிலைகள் இருக்கணும், அதாவது எமர்ஜாக இருக்கணும். நம்ம யாராவதுக்கு திடீர்னு கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஊருன்னு சொன்னால் நான் இந்த ஊருன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறீங்க. நான் ஆத்மா இந்த சரீரத்தோட இந்த ஊரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணுமா? நீங்கள் என்ன சேவை பண்ணுறீங்க? நான் இந்த டைனிங்கில் சேவை பண்ணுறேன், நான் கிச்சனில் சேவை பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆத்மா டைனிங்கில் சேவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணுமா? கிளியர் கட்டு. அப்படி தான் எங்கள் சென்டருக்கு ஒரு பிரதர் வந்திருந்தார், ஒரு தடவை டெல்லியிலேருந்து. எல்லோரும் ஆத்மாபிமானி ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். எல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் கை தூக்குவோமே, சும்மா விசுக்குன்னு. அவங்க கை தூக்கிட்டாங்க. ஆமாம், நானும் ஆத்மாபிமானி. நிறைய பிரதர்ஸு, சீனியர்ஸ் எல்லாம் ஆக்சுவலி எல்லோரும் கை தூக்குனாங்க. அப்போ கேட்டார், சரி ஓகே, நான் அப்புறம் ஒரு கேள்வி கேட்பேன், இப்போ மறந்துடுங்கன்ட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் கிளாஸில் மூழ்கிட்டாங்க. திடீர்னு மாதாஜி ஏதோ ஒரு பாயிண்ட் வந்தது மாதிரி, திடீர்னு உங்கள் வெயிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டார். அவங்க ஒரு மாதாஜி, யாருமே சொல்ல தயங்கினாங்க. ஒரு மாதாஜி உடனே வந்தாங்க, பிரதர் 60 கிலோ இருக்கும் பிரதர் அப்படின்னாங்க. அப்போ பக்கத்தில் உள்ள பிரதர்ட்டையும் கேட்டாங்க, பிரதர் 60 கிலோ இருப்பேனா அப்படின்னாங்க. அவங்களும் ஆமாம்மா இருப்பீங்க மாதாஜி அப்படின்னாரு. அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் யார் முதல்ல? நான் எந்த வெயிட்டை கேட்டேன்? நீங்கள் ஆத்மீயமணியாக இருக்கேன், 24 மணி நேரம் இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ எந்த வெயிட்டை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க? உடம்போட வெயிட் தான். ஆத்மாவுக்கு என்ன வெயிட்டு? 0 தானே, அதை சொல்லிடணும்ல. 60 கிலோங்கிறீங்க. நீங்கள் ஆத்மீயமானியன்னு விசுக்குன்னு கை மட்டும் தூக்கினா பத்தாது, ஆத்மீயமானியாக இருக்கணும் அப்படின்னு புரிய வச்சார் அந்த பிரதர். எல்லா காரியம் நம்ம செய்கிறோம், ஆனால் நான் ஆத்மாங்கிறத அந்த இல்லாத நிலையில் போயிடுறோம். அது அந்த விஷயத்தையே நம்ம ஒதுக்கிடுறோம். அந்த ஆத்மாங்கிற எண்ணத்தை கொண்டு வர்றதே இல்லை, மீதி எல்லாம் பண்ணுறோம். இந்த ஒரு பெரிய தவறு நம்ம பண்ணுறோம் எல்லாருமே. மெயினான விஷயத்தை நம்ம அங்கேருந்து தூக்கிட்டோம். அதை விட்டுட்டு மீதி நான் பெரிய டிபார்ட்மெண்ட்டு, நான் மதுபனில் இருக்கிறேன், நான் சென்ட்ரலில் இருக்கிறேன், நான் இத்தனை வருஷமாக சரண்டராக இருக்கிறேன், அந்த கதையெல்லாம் அளந்து விடுறோம். ஆத்மாங்கிற மெயின் பொருளை விட்டுறோம். ஒரு பயிற்சியாக எது சொன்னாலும் ஆத்மா அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லணும். இன்னொரு விஷயம் சொன்னார், எங்கள் சென்டரில் ஒரு மாதாஜி இருந்தாங்க. அவங்க இதே மாதிரி இந்த பாபா இப்போ சொன்னார்ல, அந்த ப்ராக்டிஸில் ரொம்ப பக்காவாக இருப்பாங்க. வருவாங்க, ஓம் சாந்தி பிரதர் ஆத்மா அப்படிம்பாங்க. எங்களை பார்த்தா, சிஸ்டர் பார்த்தா ஓம் சாந்தி சிஸ்டர் ஆத்மாம்பாங்க. அப்புறம் கிளம்பும்போது, பிரதர் ஆத்மா, இந்த ஆத்மா கிளம்புது அப்படிம்பாங்க. அப்புறம் கோர்ஸ் எடுக்க போனால், பிரதர் ஆத்மா, நான் இந்த ஆத்மா கோர்ஸ் எடுக்கட்டா அப்படின்னு கேட்பாங்க. முரளி படிக்க சொன்னால், பிரதர் ஆத்மா, இந்த ஆத்மா முரளி படிக்கலாம் அப்படிங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஆத்மான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த அவங்களுடைய ப்ராக்டிஸை பார்க்கும்போது. அவங்க வீட்டில் கூட அப்படி தான் சொல்லுவாங்களாம்மா. அவங்க பிரதருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார், இந்த அம்மா வீட்லேயே ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எங்களை திட்டுறாங்க அப்படின்ட்டு. அதான் அந்த மாதாஜி மாத்திர மாதிரி இல்லை, அவங்க அதில் பக்கா ஆகிட்டாங்க. அப்புறம் 2வது ப்ராக்டிஸ் நான் அவதாரம் பண்ணியிருக்கிறேன். எப்போ இந்த 2 ப்ராக்டிஸை நம்ம பண்ணுறோமோ, அப்போ தேக அபிமானத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறோம். அதனால் இன்றைக்கி 3 பரிசு தான் இருந்தது. ஃபஸ்ட்டு என்னது, மாஸ்டர் கருணை உள்ளமுடையவர், மாஸ்டர்
தயை உள்ளவர் அவரே ஃபரிஸ்தா. ரெண்டாவது 3 திருப்தியின் சர்டிஃபிகேட் வாங்குறவங்க தான் ஃபரிஸ்தா. மூணாவது என்ன? மூணாவது ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் பண்ணணும், அவங்க தான் ஃபரிஸ்தா. இந்த ஜென்மத்திலேயே சங்கமயுகத்திலேயே யார் ஜீவன் முக்தி ஸ்திதியில் நிலச்சிருக்காங்களோ, சத்தியுகத்தில் நம்ம இருப்போம், இப்போ யார் அந்த ஸ்திதியில் நிலச்சிருக்காங்களோ அவங்களே ஃபரிஸ்தா. ஓம் சாந்தி. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. அமிர்தத்தின் சுவையாக இருப்பவர், யோகத்தின் பிரசாதமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. சத்துவத்தின் சாரமாக இருப்பவர், எல்லையற்ற புனிதத்தை கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பாபதாதாவின் அருமை புதல்வர், இறைவனின் அதிசயமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பூஜ்யத்தின் ரகசியமாவர், மௌனத்தின் இசையவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. சாதனையின் பாதையில் நடப்பவர், யாகத்தின் சிப்பாயாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா.